நம்ம பசங்களுக்கு சாப்பாடு தயாராகிடுச்சுங்க. இது எலும்பு பொறுக்கி தனியாக வச்சுருக்கேன். அது மாத்திரை கொடுக்குறதுக்காண்டி ஒரு 2-3 பீஸ் எடுத்து போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக கறியை பிசைஞ்சு வச்சுருக்கேன். தண்ணியாக தான் நான் இருக்கும். என்னுடைய சாப்பாடு இப்படி தான் இருக்கும். பசங்க தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ, இது குடித்தாலே போதும் அவங்களுக்கு. தனியாக தண்ணி தாகம்லாம் இருக்காது. அதுக்கான எப்போவும் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா முட்டையும் கறியும். முட்டையை வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதோட கறியும் சேர்த்துருக்கேன். கறி நிறையா இருந்தனால 2 சட்டியில் கறி போட்டிருக்கேன். இது முட்டை தனியாக வச்சுருப்பேன். அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு 3 சேர்ந்தது. பருப்பு, கேரட்டு, பீட்ரூட்டு, பூசணிக்காய் இது 4 சேர்த்துருக்கேன். இது கரைச்சி வச்சுருக்கேன். இதில் அரை பேக்கெட், இதில் அரை பேக்கெட், இதில் அரை பேக்கெட். இந்த மாதிரி தான் ஈவனாக கலந்து அப்படி தான் பிள்ளைங்களுக்கு கொண்டு போகிறது. பாத்திரம் இதை விட பெருசுலாம் நம்மளால் கலக்க முடியாது. அதனால் இப்படி கலந்து வச்சுக்கிறது. ஈவனாக தான் கலந்து கொண்டு போவேன். இதுதான் சாப்பாடு, மார்னிங் சாப்பாடு. காலையில் இப்படி வச்சு விட்ருவேன். அது நைட்டுக்கான சாப்பாடு வேக வச்சுருக்கு. அது நைட்டுக்கு பசங்களுக்கு ஆறணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சிக்கன் அப்புறமா தான் வைப்பேன். இது எலும்பு தனியாக போட்டுருவேன். பெரிய பசங்களுக்கு எலும்பு தனியாக போடுறதுக்காண்டி. இது அப்புறமா தனியாக தூக்கி போட்டேன். இல்லை வேகமாக சாப்பிடும்போது இப்போ இப்படி கரைச்சி விட்டால் கூட வெந்திருக்கும் நான் போடுறது. ஆனால் டைம் இல்லை இப்போதைக்கு எனக்கு. சாப்பிட்டு போகிறானுங்க அப்படிங்கிறதுக்காண்டி. இல்லை இதை நொறுக்கி கூட விட்டுருவேன். கொஞ்சம் எலும்பு கடிப்பானுங்க சில பேர். அதுக்காண்டி இது போட்டு விட்டுருலாம். இதுதான் சாப்பாடு, பார்த்துக்கோங்க. 3 அண்டா ஆக்கணும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு அந்த 1 அண்டா. இந்த வாண்டு பசங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அரை பவுல் அவ்வளோதான். மார்னிங் நல்லா நிறையா வச்சு விட்ருது. இப்போ காலையில் மாற்றிட்டேன் சாப்பாடு. டைம் கிடைக்க மாட்டேங்குது. பொழுதோட வேலை இருக்க மாதிரி இருக்குது. உடம்பு சரியில்லாத பசங்களை வேறு நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் காலையிலே வேலையை முடிச்சிடுறதுங்க. தேங்க்யூ.